அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து ஒரு 7 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து கொடுத்தோம், கட் ஆப்ஸ் வீடியோ வந்து டோட்டலாக கொடுத்தோம். பட் ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லைன்னு சொல்லி சொன்னதுனால நம்ம இப்போ வந்து ஆடியோவாக வந்து கொடுக்குறோம். பிடிஎஃப்பில் வந்து எடுத்து ஆடியோவாக வந்து கொடுக்குறோம். வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த கட் ஆஃப் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் போட்டால் கிளியராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து 7 விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த 7 விஷயங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடந்த எக்ஸாம் மற்றும் கட் ஆஃப் பற்றிய ஃபஸ்ட்டு விஷயமாகவும், ரெண்டாவதாக வந்து வேகன்சி, அந்த வேகன்சியை பற்றி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்றதை பற்றியும், அதேமாதிரி 3500 போஸ்டிங் வந்து பணி நிரந்தரம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த பணி நிரந்தரம்னா என்ன, அதை பற்றியும் வந்து அரசு சொல்லக்கூடிய 19,000 வேகன்சிஸ் வந்து என்னென்ன அப்படின்றத பற்றியும், ஹெச்எம் ப்ரொமோஷனில் வந்து 2,500 வேகன்சி வந்து ஆக போகுது, அது வந்து இப்போ போடுவாங்களா இல்லை வந்து பின்னாடி போடுவாங்களான்றதை பற்றியும், அதே மாதிரி ரிசல்ட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு அந்த கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்குன்றதை பற்றியும், அதே மாதிரி வந்து இப்போ கரண்ட் வேக்கண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வந்து நமக்கு வந்து சொல்ல வாய்ப்பு இருக்குன்றதை பற்றியும், அதே மாதிரி வந்து ஆளே இல்லைன்னா அவங்க கொடுக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரியில் ஆளே இல்லைன்னா வேறு அதுக்கு வந்து எந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்றதை பற்றியும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுலேயும் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து இதுவரையும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் வந்து கூடுதல் தகவலுக்காக வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து போட்ட கட் ஆஃப் வீடியோவிலே வந்து தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 400 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் இல்லாமல் போயிட்டாங்க. பிஎட் கேண்டிடேட்ஸ்ன்றதுனால அவங்களுக்கு எந்த எலிஜிபிள் இல்லாமல் போயிடுச்சு. மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா 120 ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் வந்து பண்ணியிருக்காங்க. 131 இருந்துச்சு ஃபஸ்ட் மார்க். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 2 கீழே வந்து ப்ரைவேட் கீழே வந்து 2 குறையுதுன்னு டவுட்டாக வச்சதுனால 129 வந்து போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்டேட் ரேங்க் வந்து கடந்த ஆண்டுகளை போல் வந்து இந்த இப்பயும் வந்து வர வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு தான் கருதுகிறோம். எங்களை வந்து லாஸ்ட் வரலையும் யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த 1.5 வருஷமாக யாரெல்லாம் சூப்பராக படித்தாங்களோ எல்லாமே வேலைக்கு வந்துடுறாங்க, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. கொஞ்சம் மனம் தடுமாறியவங்களும் கொஞ்சம் வந்து கிளாஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 80-90 ரேஞ்சில் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு சில வந்து அதிகமாக வேலைக்கு வந்து வர வாய்ப்புகள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்றதே நான் வந்து அந்த கட் ஆஃப் வீடியோவிலே வந்து சொல்லியிருப்பேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபர்தராக வந்து வரக்கூடிய அந்த டெட் எக்ஸாமினேஷனுக்காகட்டும் நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ளே டெட் எக்ஸாமினேஷன் வந்துடும். அதேமாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அதேமாதிரி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து 2025 வந்து கண்டிப்பாக வந்து நடக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா வந்து நம்மளுடைய தமிழக அரசே வந்து சொல்லியிருக்கு 2026 ஜனவரியில் வந்து 19,000 வேகன்சி வந்து பில் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து முன்கூட்டியே வந்து 2025 கண்டிப்பாக வந்து தேர்வு வந்து வச்சுருவாங்க. ஸோ 10 வருட காலத்திற்கு பின்னாடி வந்து இப்போ தான் தேர்வு வச்சிருக்கு. மறுபடியும் வந்து உடனே ஒரு தேர்வு வருது. அதனால் வந்து ஆல்ரெடி தேர்வை வந்து நல்லா பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு சுணக்கங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா வந்து அடுத்த தேர்வுக்கு வந்து தயாராக தான் வந்து புத்திசாலித்தனம். நீங்கள் யாராவது ஒரு கைடன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. நம்மகிட்டே சேரணும்னு சொல்லல, ஏதாவது ஒரு கைடன்ஸில் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா டெட்டுக்கு வந்து தனியாகவும் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமில் பேப்பர் 1க்கு மட்டும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேப்பர் 1 பேப்பர் 2 டெட்டு வந்து தனியாக வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து யாராச்சும் நம்மகிட்ட வந்து சேர பிரியப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோனுடைய கீழேயே அந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெட் பேப்பர் 1 ப்ளஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு ஒரு லிங்க்கும், பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து டெட் எக்ஸாமினேஷன் மட்டும் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தராக வந்து ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவோம். அதுபடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து படிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெற்றி நமதே. நிச்சயமாக வந்து வெற்றியோடு வந்து தொடரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம மெயினாக வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 7 டாபிக் நான் சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நடந்த எக்ஸாம் ப்ளஸ் கட்-அப். நடந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட்டான கொஷின்ன்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஈஸின்னு சொல்லிட முடியாது, கஷ்டம்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி கட்-ஆஃப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி வந்து வீடியோ போட்டோம். கவர்மெண்ட் கீ ஆன்சர் 1 or 2 டேஸில் வந்து வரும். கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த கீ ஆன்சர் வரும்போது எவ்வளோ மாற்றங்கள் எவ்வளோ ஸ்டார் கொஷின்ஸ் வந்து வருதுன்றதை பொறுத்து ஒரு சில மார்க்ஸ் வந்து கூடலாம் அல்லது குறையலாம். அது கவர்மெண்ட் கீ வந்த உடனே நான் வந்து நிச்சயமாக வந்து இன்னொரு வீடியோ வந்து போடுவேன். ஆல்ரெடி போட்ட கட் ஆஃப் வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் வந்து இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் அதை எடுத்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வேகன்சியை பற்றி வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து 6,553 வேகன்சிஸ் வந்து சொன்னாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1,768 வேகன்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2-3 வீக்ஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி 2,768 வேகன்சிஸ் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாரும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சது தான். இது எதுவும் புது தகவல் வந்து கிடையாது. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் வந்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமானா 100% இன்க்ரீஸ் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து
3500 போஸ்டிங் வந்து பணி நிரந்தரம்னு சொல்லி போட்டிருக்காங்களே சார். 3582 போஸ்டிங் வந்து பணி நிரந்தரம், தற்காலிக இது வந்து பணி நிரந்தரம்னு சொல்கிறாங்களே. அப்படின்னா வந்து தற்காலிகமாக போயிட்டு வந்து ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் பண்ண போகிறாங்கன்னா அது அப்படி கிடையாதுங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க, சேலரி எட்டு. நீங்கள் பர்மனெண்ட் எம்ப்ளாயியாக வந்து ஒரு டீச்சிங் ஃபீல்டுக்கு வந்து வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது பல்வேறு தலைப்புகளில் உங்களுக்கு வந்து பல்வேறு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. அதில் வந்து நிரந்தர கணக்குகளும் இருக்கும், தற்காலிக கணக்குகளும் வந்து இருக்கும். அந்த தற்காலிக கணக்குகள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபண்ட் அலர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து உங்களுக்கு வந்து சேலரியாக வந்து கன்வெர்ட் ஆகும். அதாவது வந்து நார்மலாக சேலரி வாங்கக்கூடியவங்க ஒரு 1ஆம் தேதியே வந்து 30ஆம் தேதியே வந்துடுதுன்னா இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ஆர்டர் வந்த பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேலரி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் பர்மனெண்ட் போஸ்டிங் தான், அந்த சேலரி டைமிங் மட்டும் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க, என்னது நிரந்தரப்படுத்தியிருக்காங்க, பர்மனெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர டெம்பரரியாக ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸை வந்து பர்மனெண்ட் பண்ணுறது அர்த்தம் இது கிடையாதுங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்மனெண்ட்டாக போன கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு தான் இந்த இதெல்லாம் வந்து மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அரசு வந்து ஒரு 19,000 வேகன்சி வந்து சொல்லுது சார். அதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா வந்து கவர்மெண்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 19,000 வேகன்சி வந்து எப்போ நாங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி 2026. ஓகேங்களா? ஜனவரி 2026னா இப்போ இன்னும் ஒரு 1 or 2 monthsக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 1 monthக்குள்ளே வந்து மேக்ஸிமம் டெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கால்பர் பண்ணிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ஏப்ரல்லே பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே மேபி இன்னும் ஒரு 1 week to 1 monthக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். ஒரு 2 month டைம் கொடுப்பாங்க. முடித்த உடனே வந்து ரிசல்ட்லாம் விடுறதுக்கு ஒரு மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி வந்து வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் நடக்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து டிசம்பரில் ரிசல்ட் விட்டு அடுத்த வருஷம் 2026 ஜனவரியில் வந்து இந்த 19,000 வேகன்ட்டி வந்து நிச்சயமாக வந்து போடுவாங்க. ஏன்னா அவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ செகண்டரி கிரேடுக்கு வந்து இதில் வந்து எவ்வளோ வந்து வருன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ 2,500 பேருக்கு வந்து HMA ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர் SGT, அதாவது வந்து செகண்டரி கிரேட் டீச்சருக்கு வந்து 2,500 பேருக்கு வந்து HM ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டியதுனால அந்த 2,500 இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வேகன்சியாக மாறும். ஓகேங்களா? செகண்டரி கிரேட் டீச்சர் வேகன்சியாக மாறும். அதுவும் வந்து சேர்த்து தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இதில் வந்து ஒரு 1000 போஸ்ட் அளவுக்கு வந்து இனிமேல் வந்து இது இப்போ இருக்கிற நோட்டிஃபிகேஷன் கூட சேர்த்தலாம், அல்லது 2026 நடக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் வந்து இதை வந்து சேர்த்து வந்து போடுவாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் சரியாக எக்ஸாம் பண்ணாமல் இருந்தீங்களா கூட இனிமேலாவது வந்து கொஞ்சம் சுதாரிச்சுட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த எக்ஸாம் வர்றதுக்கே. வந்து இன்னும் ஃபியூச்சரில் வந்து உடனடியாக வருதுன்றது வந்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா அதுவும் போட்டாங்கன்னா அதுக்கடுத்து வந்து வேகன்சி வருமானதே சந்தேகம் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ரி கிளாஸஸ்லாம் அட்மிஷன் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்குது நாளுக்கு நாள். பெருசாக ஒன்றும் இல்லை, நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூடுற கண்டிஷனில் வந்து இருக்குது. ஸோ அதனால் சுதாரிச்சுக்கோங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து மேபி நம்ம ஒரு ஆகஸ்ட்லேயே வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆகஸ்ட்லேயே எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு செப்டம்பர் 5 வந்து போஸ்டிங் போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. அந்த கவுன்சிலிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்னும் ஒரு ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்லேயே வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த மாதத்தில் கூட வந்து ஒரு PGTRB 2017 வந்து ரிசல்ட் விட்டாங்க இல்லைங்களா, 1 monthல அந்த மாதிரி கூட வந்து உங்களுக்கு வந்து விடலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த பேப்பர் 2க்கு வந்து சொல்லியிருக்காங்க. கடந்த எப்போனா வந்து 20ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து ஒரு 2,000 வேக்கண்ட் இருக்குது. இதில் வந்து இந்த 2,000 வேக்கண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து PHக்கு அதே மாதிரி வந்து ஏதாவது கோட்டாவுக்கு வந்து நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். அதில் ஆள் இல்லாத பட்சத்தில் இந்த 100 வேக்கன்சி வந்து என்ன பண்ணுவோம், ஜென்ரலுக்கு வந்து கொடுத்துருவோம். ஜென்ரல் வர BCO MBCO SCO ST யாருக்கோ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், தூக்கி கொடுத்துருவோம். ஸோ வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வந்து இப்போ கரண்ட்டில் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குது, அதாவது இப்போ கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கு. கவுன்சிலிங் நடக்கிறதுக்குள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குன்றது இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த டேட்டா தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கவுன்சிலிங் நடக்கும்போது இப்போ எவ்வளோ சார் வேக்கண்ட் இருக்குது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து 2,768 போஸ்ட் வந்து போடுறேன்னு சொல்லி. இந்த 2,068 வேகன்சிஸ் மட்டும் தான் இருக்கா, இல்லை இதுக்கும் மேலே வந்து இருக்குன்னா இதுக்கும் அதிகமாக வந்து இதை விட 2 மடங்காக வந்துருக்கு. எப்படி இருக்குன்னா வந்து நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னாவே அரியலூரில் வந்து பார்த்திங்கன்னா 100 வேக்கண்ட்டும், செங்கல்பட்டில் வந்து 312 வேக்கண்ட்டும், ராணிப்பேட்டையில் 140 வேக்கண்ட்டும், சேலத்தில் வந்து 272 வேக்கண்ட்டும், கோயம்புத்தூரில் 97 வேக்கண்ட்டும், சிவகங்கையில் வந்து 95 வேக்கண்ட்டு, அதேமாதிரி கடலூரில் வந்து 166 வேக்கண்ட்டு, தஞ்சாவூரில் வந்து 146, தருமபுரியில் வந்து 408 வேக்கண்ட்டு, நீலகிரியில் வந்து 31 வேக்கண்ட்டு, திண்டுக்கல் வந்து 25 வேக்கண்ட்டு, தூத்துக்குடியில் வந்து 9 வேக்கண்ட் மட்டும்தான், ஈரோட்டில் 181 வேகன்சிஸ், அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியில் வந்து 77 வேக்கண்ட்டு, திருப்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 359 வேக்கண்ட் வந்து இருக்குது.
கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா வந்து 300 வேக்கண்ட்டும், திருப்பூரில் 455 வேக்கண்ட்டும், காஞ்சிபுரத்தில் 68 வேக்கண்ட்டு, அதே மாதிரி வந்து கன்னியாகுமரியில் 5 வேக்கண்ட் மட்டும் தான் இருக்குது. ஆனால் இது இப்போ ஜென்ரல் கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கு. இதில் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போவாங்க. என்ன தான் போனாலே அந்த வேக்கண்ட் அப்படியே தானே இருக்கும். இப்போ சேலத்துலேருந்து ஒருத்தங்க வந்து கன்னியாகுமரிக்கு வந்து போனாங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு போஸ்ட் ஃபில் ஆகும், சேலத்தில் இன்னும் வேக்கண்ட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி கரூரில் வந்து 22 வேக்கண்ட்டும், திருவள்ளூரில் வந்து 160 வேக்கண்ட்டு, கிருஷ்ணகிரியில் தான் வந்து அதிகபட்சமாக 892 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. திருவண்ணாமலையில் 709 வேக்கண்ட்டு, மதுரையில் வந்து 26 வேக்கண்ட்டு, மயிலாடுதுறையில் வந்து 38 வேக்கண்ட்டு, நாமக்கல் வந்து 52 வேக்கண்ட்டு, திருவாரூரில் வந்து 56 வேக்கண்ட்டு, புதுக்கோட்டையில் 299 வேக்கண்ட்டு, வெள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா 105 வேக்கண்ட்டு, விழுப்புரத்தில் 112 வேக்கண்ட்டு, ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 85 வேக்கண்ட்டு, விருதுநகரில் வந்து 2 வேக்கண்ட்டு. டோட்டலாக வந்து இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்க டேட்டா படி எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னா 5804 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து எவ்வளோ வேக்கண்ட்டுங்க இருக்குங்க? 5804 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறது 2768 போஸ்டிங் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5804 வேக்கண்ட்டை தவிர இப்போ கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே கோர்ட்டில் கேஸ் இருக்குது, ப்ரொமோஷன் கேஸு. சப்போஸ் அந்த கேஸ் வந்து கொஞ்சம் எதுனா வித்ட்ராவல் ஆச்சுன்னா 2500 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து ஆகும் உங்களுக்கு வந்து 6304 வேக்கண்ட் வந்து 8304 வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ வேக்கண்ட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 8304 வேக்கண்ட்டுன்றக்குள்ள வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கொடுத்துருக்குற அந்த 2768 வேக்கன்சிஸ் வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 2000 வேக்கன்சி வந்து உயரும். இல்லைனா வந்து இன்னும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000 வேக்கன்சிஸாவது உயர்ந்து உங்களுக்கு நிச்சயமாக இந்த டைம் ஒரு 4000 வேக்கன்சிஸாவது ஃபில் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். மீதி வந்து பார்த்திங்கன்னா வந்து 2026 ஜனவரியில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்து ஒரு 5000 வேக்கன்சிஸ் வந்து வைக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா மறுபடியும் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? 5000 வேக்கன்சிஸ் வரலையும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இதுவே ஃபைனல்னு நினச்சிக்காதீங்க. இந்த 2768 வந்து ஃபைனல்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வேக்கன்சிஸ் கண்டிப்பாக கூடுதலாகும். இன்னும் வந்து 1000-2000 வேக்கன்சிஸ் வந்து அதிகமாகும். அதனால் தைரியமாக இருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாவில் வந்தீங்கன்னா 85+ மார்க்கே வந்து தைரியமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஏன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்ற தகவல் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களே வந்து 3000 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து பரவிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிக்கு நிறைய பேர் வந்து மெயில் மெசேஜஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவலும் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து எவ்வளோ பேர் ரிஜெக்ட் ஆகிறாங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இன்றைக்கி வந்து எல்லோரும் சொல்லக்கூடிய 100 மார்க்கு, 110 மார்க்கு, 120 மார்க்குன்னு சொல்லி எல்லாமே வெளியில் சொல்லிட்டுருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபைனலாக வந்து வராது. ஸோ எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா நிலைமையும் வந்து மாறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 120க்கு மேலே எடுக்கிறாங்க, இல்லை 115க்கு மேலே எடுக்கிற எல்லாருமே வந்து ஜென்ரலுக்கு போயிடுவாங்க, ஜிடியில் போயிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் அதிகப்படியான ஜிடியில் வந்து இப்போ ஒரு செட்டில் கேஸ்ட்டில் வந்து ஜிடியில் வந்து போகிறாங்க அதிகமானா அடுத்து இருக்கிற கீழே இருக்கிற செட்டில் கேஸ்ட்டுக்கு வந்து வேலை கிடைக்கும். அதிகம் பேருக்கு குறைந்த மார்க்லேயே வேலை கிடைக்கும். இப்போ வந்து ஒரு பிசியில் போகிறாங்கன்னா கீழே இருக்கிற பிசிக்கு வந்து கிடைக்கும். எம்பிசியில் போகிறாங்கன்னா கீழே இருக்கிற எம்பிசிக்கு வந்து இப்போ வேலை கிடைக்கும். இந்த 3 கேட்டகரியிலேருந்து தான் அதிகமாக வந்து போவாங்க ஜென்ரலுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதில் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு 5 மார்க் 10 மார்க் குறைவாகவே வந்து வேலை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மற்றவங்களாம் சொல்கிற அளவுக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஓவராக வந்து ரொம்ப அதிகமாகலாம் போகாது. ஸோ வேகன்சியை கால்குலேட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து 2768 மட்டும் வந்து நீங்கள் நினச்சிட்டு வந்து பேசாமல் இன்னும் நமக்கு வந்து ரிசல்ட் வர வேண்டியது இருக்குது. இன்னும் 2 மாதம் வந்து டைம் இருக்குது. ரிசல்ட் இன்னும் வர வேண்டியது இருக்குது. ஸோ ரிசல்ட் வர கேப்லேயே ஒரு டைம் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ரிசல்ட் வந்து பின்னாடி வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து தெரியும் பேப்பர் 2 அதாவது வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து பேப்பர் 2 வந்து நடந்த பின்னாடி நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து வாய்ப்பு இருந்தால் கூட மறுபடியும் பாருங்கள். அதில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறோம் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஸோ 2 டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேப்பர் 1க்கு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 1000 வேக்கண்ட்டு. ஸோ மீண்டும் கூடுதலாக வந்து நிச்சயமாக நம்ம வந்து வேகன்சிஸை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எதிர்பார்க்கும் பட்சத்தில் வந்து ஒரு 1000 வேகன்சி வரக்குள்ள கூட வந்து என்ன பண்ணணும், மார்க் இன்னும் அப்படியே சர்ன்னு குறையும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் கோட்டாவில் வந்து இருக்கிற பட்சத்தில் வந்து 88+, 85 to 88+லேருந்தே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்க வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மைனாரிட்டிஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து தெலுங்கு, அந்த இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மலையாளம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து உருதுவில் வந்து படித்தாங்க. கனடாவில் வந்து படித்தாங்க. ஸோ அதில் படித்தவங்க வந்து மைனாரிட்டியில் மட்டுமே 16 பேர் நம்ம படித்தாங்க. அந்த 16 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டவுட்டாக இருக்குது. அவங்களுக்கு தான் வந்துடும் மேக்ஸிமம் 18 மார்க்கு. இன்னும் ஒரு 2 மார்க் அவங்களுக்கு வந்து ஸ்டார் கொஷின்ஸ் எதுனா வந்து வந்துடும். மற்ற எல்லா மைனாரிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சொன்ன ரிசல்ட்டை வந்து ஓரளவுக்கு வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியர்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் நான் அன்றைக்கே வந்து 140 பேர் வந்து சொல்லியிருப்பேன் அந்த லாஸ்ட் வீடியோவிலே. அதில் நிறைய பேர் கமெண்ட் கூட போட்டிருக்கீங்க. ஒரு சில
சிலர்லாம் வந்து சார் 140 பேர் அப்படியெல்லாம் எப்படி சார் ரிசல்ட் வரும் அப்படிலாம் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ மார்க் அதிகமாக இருந்தால் அவங்க கவர்மெண்ட் வந்து ரிசல்ட் விட்டு தானே ஆகணும், அவங்களுக்கு வந்து வேலை கொடுத்து தானே வந்து ஆகணும். ஸோ எல்லாமே கஷ்டப்பட்டு படித்தாங்க. டெக்ஸ்ட் புக்கை மட்டும் தான் நம்ம நடத்தணுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த மெட்டீரியலும் நம்ம கொடுக்கல, டெக்ஸ்ட் புக்கை மட்டும் தான் ஃபாலோ பண்ணோம், டெக்ஸ்ட் புக்கிலேருந்து தான் டெஸ்ட் வச்சோம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். இதில் யாரெல்லாம் பர்ஃபெக்டாக எல்லா கிளாஸும் மிஸ் பண்ணாமல், கரெக்டாக டெஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் யாரெல்லாம் வந்து வந்தீங்களோ அவங்களாம் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. 129ன்றது ஒரு சாதாரண மார்க் கிடையாதுங்க இந்த கொஷின் பேப்பருக்கு. ஏன்னா மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸி மாதிரியே தெரிஞ்சாலும் டஃப் தான். அது எதுவுமே கான்செப்ட் தெரியலனா நம்ம வந்து நிச்சயமாக போடவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்குள்ள வந்து அந்த மார்க் வந்து நல்ல மார்க் தான். ஏன்னா வந்து அதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க்காக கூட இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். ரொம்ப லீஸ்ட் மார்க்காக இருந்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு செகண்டரி கிரேட் அதாவது எஸ்ஜி அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியர்லி ஒரு 6 to 8,000 வேகன்சிஸ் வந்து வரவும் வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் டைமு. ஸோ சுதாரிச்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.